மருதமலைக்கு ஏகப்பட்ட ஹிஸ்டரி இருக்குங்க. இந்த மருதமலை பார்த்தீங்கன்னா, முருகனோட 7ஆம் பட வீடுகள்ல ஒண்ணுங்க. இந்த கோயில பார்த்தீங்கன்னா, கொங்கு வெட்டுவான் கவுண்டர் மன்னர்களால கட்டப்பட்டு பராமரிச்சுட்டு வந்ததாவும் ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் தான் எடுத்து இந்த கோயில நடத்திட்டு இருக்கு. மருதம்னு சொல்லக்கூடிய மர வகை பார்த்தீங்கன்னா, எந்த மலையிலே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு மலையில அதிகமா பார்த்ததுனால, இந்த மலைய நம்ம மருதமலைன்னு சொல்லிட்டு வரோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மருத மரத்துக்கு அடியில நம்ம பாம்பாட்டி சித்தர், அதாவது 18 சித்தர்கள்ல ஒரு முக்கியமான சித்தர் இவரு. இவர் அந்த மரத்துக்கு அடியில தவம் புரிஞ்சிட்டு இருந்ததாகவும், அந்த டைம்ல நம்ம முருகன் பாம்பு உருவத்துல ஒரு காட்சி அளித்ததாகவும் ஒரு வரலாறு கூட இருக்குதுங்க. இந்த கோயிலோட மூலஸ்தானத்துல நம்ம முருகன், வள்ளி, தெய்வானைன்னு சொல்லிட்டு 3 பேத்தோட உருவ சிலையும் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வள்ளியோட உருவ சிலை தெய்வானையோட கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கிறது எந்த கோயிலுமே இல்லாத ஒரு அதிசயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா உண்மையிலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானையோட உயரம் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. இன்னொரு யாருக்குமே தெரியாத அதிசயம் என்னன்னு தெரியுங்களா? இந்த மலைக்கடியில ஒரு ரகசிய சுரங்கம் இருக்கிறதாவும், அந்த வழியா தான் நம்ம பாம்பாட்டி சித்தர் முருகனை வழிபடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு கூட இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க பாம்பாட்டி சித்தரை முழு மனசோட வேண்டிட்டு போனீங்கன்னா, நீங்க அந்த கோயிலை விட்டு வெளியே போறதுக்குள்ள பாம்பாட்டி சித்தரை கண்டிப்பா பாம்பு உருவத்துல பாப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கூட இருக்குதுங்க. நான் ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இப்பதாங்க வந்திருக்கேன். உங்கள எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயிலை பத்தின வேற ஏதாவது சிறப்பு அம்சம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க.